தடையில்லாத மன்னவரா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு வாக்மேனோட சர்வீஸ். இது பார்த்தீங்கன்னா ஐவா வாக்மேன். இது இப்போ டெட் கண்டிஷனில் இருக்குது. ஆனால் செல்லு போட்டு ப்ளே பண்ணால் உள்ள ஒரு சின்ன சவுண்டு கேட்குது. அப்போ மோட்ரு ஓடுது. கண்டிப்பாக இது பெல்ட் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாக்மேன் வந்து கலத்துறது ரொம்ப கவனமாக கலத்தணும். ஏன்னா நிறைய ப்ரெஸ்ஸிங்காக தான் இருக்கும். ஒரு ஸ்க்ரூ தான் இருக்கும், மீது எல்லாம் ப்ரெஸ்ஸிங்காக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ இங்கே இருக்குது, இந்த இருக்குது. அது மாதிரி இது வந்து ஷர்ட்டில் இந்த மாதிரி கிளிப் பண்ணிக்கலாம், பாக்கெட்டில் கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ இதை இந்த மாதிரி அதில் ஒரு டேரக்ஷன் போட்டிருப்பாங்க. அந்த டேரக்ஷனில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் வந்துடும், இந்த கிளிப் வந்துடும். இங்கே இருக்குது ஸ்க்ரூ, சின்ன ஸ்க்ரூ ஒன்று இருக்குது. இது என்னென்னா இங்கே வந்து அந்த பட்டன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறனால நம்ம இங்கே இருந்தால் எடுக்கணும். கண்டிப்பாக ப்ரெஸ்ஸிங் தான், எல்லாமே ப்ரெஸ்ஸிங்கில் இருக்குது. கவனமாக எடுக்கணும். ஏன்னா இங்கே வந்து இந்த பட்டன்ஸ் வந்து உடஞ்சிட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே பாருங்கள், இதான் அந்த பட்டன்ஸ் இருக்கக்கூடிய இடம். சரி பாருங்கள், இது வந்து பெல்ட்டு கட் ஆகி போயிட்டு, நான் நினைக்கிறேன் எங்கேயோ சர்வீஸ் கொடுத்த இடத்துல கட்டான பெல்ட்டை எடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்குள்ள பெல்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும். மோட்டார் இங்கே இருக்குது, ஒரு சின்ன புள்ளி இருக்குது. இதுதான் ஃப்ளைவீல். ஸோ இப்போ இதை முதல்ல ஓடுதானே செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி 2 பேட்டரி போட்டுக்கலாம். இதுதான் ப்ளே பட்டன். இந்த மோட்ரு ஓடுது, தெரியுது பாருங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஆம்பு எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசி தான் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ ஆம்பு எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ இதில் வந்து போர்டில் கம்ப்ளைண்ட்னா இதை வந்து சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பண்ணிக்கலாம். ஏதாவது கியர் வீல் போயிட்டு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பெல்ட் ப்ராப்ளம், ஸோ இதெல்லாமே நம்ம சரி பண்ணிடலாம். பெல்ட் மெஷர் பண்ணுறதுக்கு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ இந்த புள்ளியிலேருந்து இந்த ஃப்ளைவீல் வரைக்கும் எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஃபோல்டட் லெங்க்த்து, ஆக்சுவலி இதுதான் அளவு. இந்த ஃபோல்டட் லெங்க்த்து பார்க்கணும். 6.5 இருக்குது. இங்கே பாருங்க, 6.5 ஃபோல்டட் லெங்க். அப்படியே இந்த லெங்க்த்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லெங்க்த்து பார்த்தீங்கன்னா 13 வரும். நம்ம ஃபுல் லெங்க்த்து பார்க்கக்கூடாது. நம்ம கடையில் போய் கேட்குறதா இருந்தாலும் சரி, அல்லது யார்ட்டையும் இந்த மாதிரி பெல்ட் கேட்குறதா இருந்தால் இந்த மாதிரி ஃபோல்டட் லெங்க்த்து கேளுங்க. 6.5. இது 6.5ல சாதாரண பெல்ட்டு, மற்ற டேப் ரெக்கார்டருக்கெல்லாம் போடக்கூடிய பெல்ட்டு. ஸோ இதில் போட்டிங்கன்னா இது ஃப்ளைவீல் ஓடாது. ஏன்னா இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இதுக்குள்ளே பெல்ட் கிடையாது. ஸோ இதுக்குள்ளே பெல்ட் வந்து இதில் திக்னஸ் வந்து இதில் பாதி தான் இருக்கும், ரொம்ப நைஸாக இருக்கும். இது கொஞ்சம் ரேர், இது கிடைக்கிற கஷ்டம். இதில் 6.5 எடுக்கணும். கரெக்டாக 6.5 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இங்கே சுற்றும்போது, மோட்ரு சுற்றும்போது ஃப்ளைவீல் சுற்றுது. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். மோட்ரு ஓடுது, ஃப்ளைவீலும் ஓடுது. இங்கே உள்ள வீல்ஸ் எல்லாம் ஓடுது. ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இனி இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பீக்கர் கிடையாது. இதில் வந்து அவுட்டு தான் இருக்குது. என்ன இருக்குது, ஹெட்ஃபோன் அவுட் இருக்குது. இதில் இருந்து எடுத்து நம்ம 7-in-1 கொடுத்து பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட இயர்ஃபோனில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, தடையில்லாத மன்னவரா. ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுது. ஆனால் இதில் ஒரு இறைச்சல் வருது. மேபி இது வந்து இங்கே ஏதாவது ஷார்ட் இருக்கா இல்லை என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஏன்னா நம்ம இதை ஒன்றுமே பண்ண முடியாது. இதை கலத்தி எடுத்துட்டு இதை ரெடி பண்ணுறதுக்கு நினச்சாச்சுன்னா கஷ்டம்.
ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த ஒயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஒயர், ஏதாவது கலந்துன்னா அப்புறம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து இதை கலத்தி சர்வீஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். இப்போதைக்கு இது ஒர்க் ஆகுது, பாடுது. நான் நினைக்கிறேன் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டாச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு சின்ன இரைச்சல் வருது. ஓகே, ஸோ இது இப்போ கிளியர் ஆகிட்டு இதை மாட்டிட்டு ஒர்க்காக போட்டு பார்ப்போம். இதை மாட்டும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பட்டன்ஸ் வந்து இதுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு, கொஞ்சம் கஷ்டம் தான் இது வந்து, ஏன்னா கொஞ்சம் கவரம் இல்லாமல் பண்ணியாச்சுன்னா உடஞ்சி போயிடும். இது போயிட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ எல்லாமே லாக், 4 லாக் இருக்குது, ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் இருக்குது. இது அந்த பொசிஷனில் நம்ம எப்படி கலத்தணுமோ அதே மாதிரி வச்சுட்டு அப்படி தள்ளிட்டோம்னா உள்ளே போயிடும், லாக் ஆகிட்டு. ஓகே, ஸோ இப்போ போட்டு பார்ப்போம். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதை மாதிரி சின்ன சின்ன சர்வீசஸ் வந்து நாமளே பண்ணலாம். இது வந்து நம்ம யார்ட்டையாவது கொடுத்து இந்த செட்டில் நாசம் பண்ணிடாதீங்க. தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து இது மாதிரி கலட்டி நம்ம என்ன ப்ராப்ளங்கிறத கண்டுபிடிச்சி பண்ணுங்கள். போர்டு சர்வீஸு மேக்ஸிமம் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களை ரீச் ஆகணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும் பாய்.